வணக்கம், வெல்கம் டு எஸ்கே சேனல். இன்றைக்கி நம்ம கருவாடு தொக்கு செய்வோம். அதுக்கு ஒரு 10 துண்டம் கருவாடு எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 25 வெங்காயம் கிட்ட எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாயெல்லாம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 பழம் எடுத்து தக்காளி பழமாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். முதல்ல கருவாடை ஒரு கிணத்துல போட்டுட்டு வெந்நீர் அதில் ஊற்றிக்கணும். அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய தூசி அந்த பதப்படுத்துறதுக்காக போட்டிருக்க உப்பெல்லாம் கரைஞ்சிரும். அது 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ அடுப்பில் சட்டியை வச்சுட்டு எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இந்த ஸ்பூனில் தான் நனைக்கி எல்லா பொருளும் எடுக்க போகிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க. சோம்பு வெடித்தோடனே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் 3 போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கணும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி உள்ளே சேர்த்துப்போம். தக்காளி வெங்காயம்லாம் வதங்குறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துப்போம். உப்பு கொஞ்சமாக தான் போடணும், ஏன்னா கருவாடில் உப்பு இருக்கும். அதனால் பார்த்துட்டு கம்மியாகவே போட்டுக்கோங்க. மூடி வச்சு மூடிட்டு நல்லா வதங்க விடுங்க. நம்ம மூடி போட்டு வதங்க விடும்போது தான் நல்ல வாசனை பூரா அது உள்ளரே இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், நம்ம சாப்பிடும்போது நல்ல மணமாகவும் இருக்கும். அதனால் எப்போவுமே மூடி வச்சு மூடுறது தான் பெட்டர். இப்போ மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதக்கிடுங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் தக்காளி வெங்காயம்லாம் வேகிறதுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம்கிட்ட நல்லா வெந்துருச்சு. இந்த அளவு தண்ணி பதம் இருக்கும்போது நம்ம கழுவி வச்சுருக்க கருவாடையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். பாருங்கள், நல்லா கருவாடு வெந்துருச்சு, தண்ணியும் வற்றிடுச்சு. இன்னும் உங்களுக்கு கெட்டியாக வேணுமா இன்னொரு 5 நிமிஷம் மூடி வச்சு அந்த தண்ணியெல்லாம் வற்ற விடலாம். இந்த மாதிரி தொக்கு பண்ணி சாப்பிடும்போது சாதத்துக்கு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். சாப்பிட்டுட்டே இருக்கலாம், அந்தளவு டேஸ்ட்டும் கொடுக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். நான் இந்த ஸ்டேஜில் இறக்கிடுறேன். உங்களுக்கு இன்னும் வேணும்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் வற்ற விடுங்க. நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.